டேய், அரை மணி நேரமா ஆட்டோ கண்ணில் மேக்கப் போட்டுக்கிறேன். இறங்குடா. டேய், பொண்ணு பார்க்க போறேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா, ஆட்டோ கண்ணாடி சொன்னப்பா. அது இவருதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். ஹலோ. பொண்ணுக்கு வெக்கம் போல. 10 சவர நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துருவாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த 2 இட்லி கேட்டு சட்னி அந்த டைரக்டரா? அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகிறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா? டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. பேசாங்க. நான் தான் முதல் அமைச்சது. இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிரும்னு பார்த்தேன். நேத்து வந்தவனை இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்படி வரவனெல்லாம் வேணாம்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னா விட்டுற. சும்மா காத்தால இருந்து புலம்பிக்கிட்டே. புலம்பாம என்னடி பண்றது? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நானும் உங்க அப்பாவும் சொந்த ஊருக்கு போயிடலான்னு பார்த்தோம். நீ என்னடனா வரவனெல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உங்க வேலை முடியணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கையெல்லாம் என்னால நாசமாக்கிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி வர மாப்பிள்ளை உன் வேலையை கட்டது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடறான். அதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சிருக்கணும். படிச்சிருந்தா நானும் டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு 40-50 ரூபாய் வேலைக்கு போயிருப்பல. உங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குற வேலை மிச்சமா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க என்ன படிக்க வைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியாவது மாப்பிள்ளைய பாருங்களேன். அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பன கல்யாணம் உன்னை பெத்துக்கல. நீ ஏன் சிவகுமார் மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூர்யா மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. என்னடி நேத்து வந்த மாப்பிளையும் செட் ஆகலையா? என்னடி வரதட்சணை அதிகமா கேட்டானா? பொண்ணு பிடிச்சு போச்சு, அதனால குடுக்கறது கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன, மாப்பிள்ளை அழகா இருக்கானா? சினிமால ஹீரோவா நடிக்க போறாரு. கை கொடு. ஆமா, இப்ப மாப்பிள்ளை என்னவா இருக்காரு? சரவண பவன்ல சப்ளையரா வேலை பாக்குறாராம். சரி, கேஷியர் கிட்ட பஸ் பாஸ்க்கு காசு வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிடு. சரி. ஆமா, நீ ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? நானா மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எவனும் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறானே. அப்ப உனக்கு பிடிச்சவன் அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. நாமளா போய் எப்படி? இங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில. அதனால மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிக்காது. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்.
வணக்கம் சார். என்ன செல்வம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். யோ 80யா? 2010 30 வருஷமாச்சேயா? பழைய மாடலா இருக்குமேயா? சார் குட் கண்டிஷன் சார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனு? தமிழ்நாடு தான் சார். என்னையா தமிழ்நாடு? இந்த ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, ஃபாரின் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இல்லையா? இப்போதைக்கு ஸ்டாக் ஒன்றும் இல்லை. வந்தால் ஃபோன் உங்களுக்கு தான். என்னமோயா 5000 10,000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? பாப்போம், பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். யோ செல்வம், பொய் சொல்லாத செல்வம், என்னை பத்தி உனக்கு தெரியும். யோ நீ சொன்ன மாதிரி பெசன்ட் நகர் பீச் சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ஆச்சு, அதே மஞ்சள் கலர் சாரி. யோ 15,000 ரூபாய் கொடுத்தது உன் கூட விளையாடுறதுக்காகவா? இப்ப நீ எங்க இருக்கிற? அங்கே இரு, அந்த கிழி அள்ளி போட்டுட்டு வரேன். மாவனி நீ நேர்ல பார், செத்தடா நீ. செல்வா அனுப்புனாரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி. சாரிக்கா, தப்பாயிடுச்சு. சாரி கன்ஃபியூஷன்ல ஒரு நிமிஷம் உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நானும் வெயிட்டிங் தான். அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஏன் இவ்வளோ நேரம் எப்படி இருந்த? தொழில் வேற, இது வேற. போட்டோ கேட்டிருந்தேன், எங்கடி? போட்டோ எதுக்கு? அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. தங்கச்சி பத்திரமா கூட்டிட்டு போடா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியுமா அவருக்கு? தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. நான் தான். சொல்லுங்க. இப்போதான் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத, விஷயத்துக்கு வா. உங்க நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்கு தான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோலோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. கண்ணு, காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்தளிக்க ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணா பட்ஜெட் குறையும்ல, அதான். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம். 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார், அப்படியா? பார்க்கலாம்.
சரி நம்பர் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், வேற யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது. விஷயம் இருந்தா மட்டும் ஃபோன் பண்ணணும். ஏங்க அமௌண்ட்டு 10,000. ஏங்க கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது. விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசி காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியல்ல சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய. அதெல்லாம் எங்க இல்ல, குழந்தைகிட்ட சொல்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்கே இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்லை, நான் ப்ரா வாங்க தான் வந்தேன். லேடிஸை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸு தெரியாதுங்களே. சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு போனால் வேஸ்ட் ஆகிடுமே சார். அந்த லேடி உடம்பு இருக்குங்க. இந்த சைஸ் சரியா இருக்கும். இதை gift பார்சல் பண்ண முடியுமா? gift கொடுக்க எவ்வளோ பொருள் இருக்கு, இதை போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா. அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானுங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த ஆசாமியை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்மஸாவா? அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தானே, இங்க என்ன பண்ற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டைம் என்ன? 10:35. சரி சரி, கஸ்டமரை பாரு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுடி. ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க. உங்க வீடு எனக்கு தெரியும்டி, ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
ஐயோ என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவாயில்ல, நான் அப்படியே சொல்றேன், மனசுல ஏத்திக்கோ. எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார்பேட். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? டூலெட் போர்டு பார்த்தாங்கண்ணா. பார்த்தண்ணே. மேல் போர்ஷன் தான். வீடு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னப்பா கேட்டையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா? டூலெட் போர்டு இருந்ததுங்க சார். ஆமா இருந்தது. இப்போ காணுமே சார். இப்போதான்ப்பா அட்வான்ஸை கையில் கொடுத்துட்டு போறாங்க. போய் சொல்லாங்க சார். இப்போ சார் டூலெட் போர்டு பார்த்தேன். நான் எதுக்குப்பா போய் சொல்லணும்? நான் தான் இந்த வீட்டோட ஓனரு. இங்க பாரு, இதோ இப்போதான் அட்வான்ஸை கையில் கொடுத்துட்டு போறாங்க. வீட்டை கூட பார்க்கல தெரியுமா? மூணாவது தெருல இந்த மாதிரி ஒரு டூலெட் போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதை எவனாச்சும் கைட்டுறதுக்குள்ள, யாராவது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள போய் பாரு போ. மேடம் டூலெட் போர்டு பார்த்தேன். மாடி போர்ஷன் தாங்க. 3000 ரூபாய் வாடகை, 15000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லைங்க மேடம். நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான் மேடம். அப்போ 3500 ரூபாய் வாடகை, 20000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கீ, மாடியில் போய் பாருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அப்போ வீட்டுக்கு எப்போ கூடி வருவீங்க? மேடம் இன்னைக்கு நைட்டே வந்துடுறேன் மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்கள் வீட்டுக்கார கூட்டு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா ரோடி பண்ண காதலை பற்றி பேசியே கழுத்தட்டுது. இல்லை, அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லைங்க. அப்படின்னா சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க கார் நின்று போச்சு, கொஞ்சம் தள்ளி விட முடியுமா? மச்சி நீ போடா. ஏங்க உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, சின்ன பையன் அனுப்புறீங்க. ஏங்க ஆள் தாங்க அவ்வளோ மூளையை சொன்னேன் மச்சான். இப்போ என்னங்க உங்களுக்கு ஒரே மிஸ்டு காலில் வண்டியை தள்ளுறேன் பாருங்க. என்ன மச்சி கூப்பிட்டியா? ஏய் வாடா, ஏண்டா வண்டியை தள்ளு, போடா போ, வண்டியை தள்ளு போ. நீ பால போற. ஏங்க உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? ஏய் அதுங்களுக்கு மிஸ்டு காலாக இருக்க போறா. தன்னந்தனி கூட்டுக்குள்ள மழை செஞ்ச ஜாலம் சில நினைஞ்ச கோலம் எம்மம்மா எம்மம்மா.
டேய் திருக்குறள் புக்கிங் இருந்தது எங்கடா? டேய் தம்பி இங்க வாடா. தம்பியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்போ டியூஷன் எடுத்துட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்லி டெஸ்டா? மேடம், ஐ அம் 27 இயர்ஸ் ஓல்ட். குழந்தை பிக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. சரி, நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். குழந்தை யாரு? நன்னா இருக்கானே, உங்க ரிலேஷனா? இல்ல ஆண்டி, எங்க மம்மி கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மேட்ருக்கே வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற? மாமி, குழந்தை நீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமா இல்லாம எதுக்குடா வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில இறங்குற? வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. காதல் வந்ததே உன்னாலே, என்னுள்ளே என்னை தேடும் தவமா, சொல்லாமல் நெஞ்ச போனதே உன்னை தேடியதனாலே, வரமாக உன்னை கொண்டு வருமா? எல்லோரா சிற்பம் ஒன்று இங்கு பெண்ணாயானது கண்டுன்னே, என் வாசல் வந்து கோலமிடுமா? புரியாமல் ஏதோ ஒன்று இங்கு சிறகை தந்து போகிறதே, அது கூட காதல் தந்த சுகமா? ஊரை பார்த்தது நாடம் கற்றுக்கொண்டது, என் ஊரை தேடிய காதல் விட்டு சென்றதே. அதிசயம் எனக்குள்ள தினம் தினம் நடக்குது, யுகம் பறக்குது, நினைவில் அடிக்கடிதா மின்னல் அடிக்குது, மனதில் மிகப்பெரும் பல பலம் நடக்குது, உள்ள தவிக்குது உன்னுடன் சேர்ந்திட.
காதல் வந்ததே உண்மையானே என்னுள்ளே என்னை தேடும் தவமா சொல்லாமல் நெஞ்சு போனதே உன்னை தேடியே தந்தாரே வரமாக உன்னை கொண்டு வருமா பாதம் உன்னை பார்த்தது நானே பெற்றுக்கொண்டது உன்னை தீண்டிய காதல் விட்டு சென்றதே ஏய் நீ எப்படி உள்ள வந்த? வீட்ல அப்பா அம்மா கூட இல்ல. வெளிய யாராவது பாத்தா தப்பா போயிடும். போ போ வெளிய போ. வீட்ல தனியா இருந்தா உடனே வந்துருவியா? போ 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 ப்ளீஸ் 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 போ. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். அப்பா அம்மா கூட வீட்ல இல்ல. வெளிய போயிடு. வேண்டாம் வெளிய போ. வீட்ல யாரும் இல்ல. ஆமா நீ எங்க வேலை பாக்குற? என் ஓனர் பேரு அரவிந்த். அவருக்கு தேட்டரு, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிசினஸ். அவருக்கு டிரைவர், பிஏ, ரைட்டு லெஃப்ட் அது இதுன்னு சொல்ல போனா ஐயா தான் ஆல் இன் ஆல். அது சரி, லெஃப்ட் ரைட்ல இருக்கட்டும். ஆமா உனக்கு மாச salary எவ்வளோ? மாசம் இவ்வளோன்னு அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு மேலதான் கொடுப்பாரு. இப்ப சும்மா ஒரு 5 லட்ச ரூபா கேட்கறேன்னு வச்சுக்கோயேன், உடனே செக்கை எழுதி கொடுத்துருவாரு. ஓ அப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏ போகணும்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். விடாம வேலை பார்த்து என்ன? அப்பா சாமி நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போ ப்ளீஸ். இப்பதானே வந்தேன். ஐயோ காது வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட பேசினா ஏன் மனசே மாத்திருவேன். முதல்ல எழுந்து போ போ. சங்கர் கால் பண்றானே. ஹலோ டேய் எங்கடா இருக்க? ரூம்ல துணியும் காண உன்னையும் காண. ஊருக்கு இருக்கு போயிட்டியா? மச்சான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மச்சான் ரூமை. என்னது ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஏன்டா? அதான் வீட்டுக்கு முன்னாடியே போயிட்டேன் மச்சான் வாடகைக்கு. இதை சொல்லி இருந்தா 3 பேர் ஒண்ணா போயிருக்கலாமடா. மச்சான் நானும் அவ்வளோ லவ் பண்றோம், நீ எதுக்கு மச்சான் நடுவில் நந்தி மாதிரி? டேய் நான் என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல பெட்டுக்கு அடியிலடா தூங்க போறேன்? ரூம்ல தானடா தூங்க போறேன். ஒரு விஷயம் வேண்டாம்னு பட்டுச்சுன்னா உடனே கட் பண்ணிடணும். டேய் நீ ரூம்ல இருந்தக்கு 19 நாள் வாடகை பேலன்ஸ் இருக்கு, அதை கொடுத்துட்டு போடா. மச்சான் இப்போதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கையோட உன்னுடைய வாடகையும் சேர்த்து கொடுத்துறேன். மச்சான் 1 செகண்ட் லைன்ல இரு. ஒரு முக்கியமான கால் வருது, திரும்ப கால் பண்றேன். டேய் கட் பண்றியா? நாங்க எனக்கா ஒரு நாள் வேணும்னு தோணு, அன்னைக்கு வாடி.
கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஹலோ, ஊட்டிலையா? பார்ட்டி கரெக்டான ஆள் தானே? சரி வரேன். ஆ போய் அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு ஆ ரோட்டில் போகிற பொண்ணுக்கிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க. செருப்பை காயிட்ட போகிறேன்ல. ஏய் சொல்கிறேன்ல போட. என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்லை, அவள் கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய் இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போட. கொத்தை பார்க்கலாமா? துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. குளிர் எடுக்கிற பருவம், ஆனால் கொதியாய் கொதிக்கிறது உருவம். குறுகுறுக்குது இதயம், ஆனால் தவியாய் தவிக்குது உடலும். பொறுத்தது போதும் புயலன வாடா, கொத்தை பார்க்கலாமா? துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. இன்று உறக்கத்தை மறந்திடு, பகலும் இங்கு போதாதே. விரைவில் நீயும் களத்தினில் இறங்கிடு, எனது அனுமதி கூறாதே. உறவில் என்று ஆணில்லை பெண்ணில்லை, காமம் பால் பார்க்காதே. வெட்கம் என்றால் உறவினில் பொருள் இல்லை. கொத்தை பார்க்கலாமா? துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. இது கிடைக்கிற சுகமல்ல, நினைக்கும் போது வராதே.
வாய்ப்பை கெடுத்து படுக்கை அறை தேடி போகாதே. சரசம் வெறும் சபலமாகாது, முடிந்தும் முடியக்கூடாதே. விரசம் என்ற எல்லை தாண்டாமல் காமம் கை கூடி வாராதே. கச்சு தளர்கின்ற நேரம் எனது கிழகின்ற மாயம், உச்சம் தலையேறும் மோகம் துளி மிச்சம் வைக்காமல் தீரும். அது அடங்குவதொரு தரம். கொத்தை பார்க்கலாமா, ஒத்துழைக்க வாடா. ஒத்துழைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. ஏய் 10 நிமிஷம் ஆஃபீஸில் இருப்பேன். தம்பி அது இங்கே அடித்தா போலீஸ் பிடிப்பாங்க. அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காமெடி பண்ணாதடா. அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணணும். பக்கத்தில் பிசிஓ கூட இல்லை. ஃபோனை கொடுத்தேன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். ₹1 கூட கொடுத்துருவேன். பரவாயில்ல பேசுங்க. பேலன்ஸ்லாம் இருக்குல்ல? காலைல தான் 130 ஃபுல் டாக் டைம் போட்டுருக்கேன். பேசுங்க. ஹலோ, மாஸ்டர் சார் பேசுகிறேன். பணம் கேட்டிருந்தேனே. ஆமாம் சார், ஆமாம் சார். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். என்னது, ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ, எங்கள் அம்மாலாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா? சார் டேய் சார் டேய் 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 சார் இங்கே பாரு. டேய் இங்கே பாருப்பா. வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வரும். சும்மாடா. நீ மொத்தம் என் கையில கிடச்சு அப்படியே மண்டையை போட்டு ஆட்டி கழுத்தை போட்டு நெரிச்சு கையை நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில உன் பொண்டாட்டி கூட்டி வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன். சார் ஃபோன் சார். ஓடா பெரிய போனு. அட ஒய்யால. நீ மொத்தம் என் கையில கிடச்சா இந்த போனை சதுரடிச்ச மாதிரி உன் தலையை சதுரடிப்பா. என்னன்னா தம்பி, ₹100 கடன் கேட்டேன். ஒன்று தரேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அட பாவி, ₹100 கடன் வாங்குறதுக்காக என் 130 டாக் டைமும் காலி பண்ணி 1000 ஃபோனையும் உடச்சிட்டானு. மச்சான், ஆஃபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலரு, சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண. அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்தேன். அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும்
அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணான். போதில் ஆடி முடிஞ்சதுமா தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணக்கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்கு நூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ண மச்சான். உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும்? இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். சார், அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சார் அதான் இருக்கு. மச்சி நீ தான்டா எனக்கு ஓகே ஆயிட்டு வச்சான். ஏய் வேணாண்டா, நாங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷன்டா. ப்ளீஸ் நான் சொல்றது கேட்டா பண்ண கூட கொடுக்குறேன். எவ்வளவு வச்சிருக்க? 22 மச்சி. அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்ல போய் கூப்பிடறேன். இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசையா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு. யாரா போன்ல? ஏஜென்ட் கால் பண்றாங்க மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ, நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துடும். ஐயோ, கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருந்தானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பார்க்கறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். இது சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுக்கு காவல்லாம் வர இருக்காங்களா? போணும்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அடே எங்க அப்பா, தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓய், ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்ல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ண நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், பேசாம நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்குள்ள போய்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். சார் அடிப்பீங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். மச்சான், அந்த 10 ரூபா இருக்கா? சீ, குடு சார். ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். மச்சி, யாரு அது? உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே, அந்த பங்காளி தான். ஹலோ சார்,
அந்த பொண்ணு டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சு, வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிரு. வேலைக்கு போல? லீவு. கடையா? இல்ல, நான் தான் போட்டேன். ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இன்னைக்கு ஒரு நாளாவது தொணத்தரேன்னு பேசாம சைலண்ட் ஆயிரேன். அப்ப இன்னைக்கு புறா வீட்டுல தான் இருக்க போற. என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. வர சொல்லவா? இனிமே யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேணாம். ஏன்? வேணும், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துகிட்டு போயிருக்கான். நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோவில், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே. கிட்ட நிக்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா, கல்யாண வீட்டில் தானே இருக்க. நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. ஏன் கிட்டியாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம்.
சிஸ்டர் யாரா? அண்ணா நான் லவ் பண்ணுற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா அது வந்து இதுதானே ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா. அவன் வேற நான் வேற இல்லை. வாங்கிக்க. அண்ணா நீங்கள் தானே எங்கள் கல்யாணத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தியா ஹாலில் கல்யாணம். தேவாவோட கச்சேரியை வச்சுருவோம். சரி, அதை ஏன் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு? நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி, அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா? இந்தா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். சரி, உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்குறேன். வீட்டில் யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். டே பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா பேசிட்டேன்டா. ஓகேண்ணே, சொல்லிட்டு வா. வரேங்க. வாமா. டேய் அந்த புரோக்கருக்கு ஃபோனை போடு. அண்ணா ரிங் போதுண்ணே. ஹலோ சார், குடும்ப குத்துவலுக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏற்றி பூஜை பண்ண போகிறேன் வையா. டேய் யாருக்கு ஃபோனு போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு ஃபோனை போடுறானா? என்னண்ணா எனக்கு தெரியாம ஊட்டிலலாம் புரோக்கரு? டே லேண்ட் புரோக்கர்ரா. ஹலோ வணக்கம் முதலாளி. எஸ்ஐ டாக்குமெண்ட்டான 2 நாளில் வந்துடும். வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம். என் ஆளை அனுப்புகிறேன். அவங்கிட்ட ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அவர் எப்போ சார் வருவார்? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு.